இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு சத்தம் கேட்கிறதா. அதிகாலை நேரத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது சில சத்தத்தை நாம் கேட்க முடியும். அதிகாலையிலே தேவ சத்தத்தை நாம் உணர முடியும். இன்னும் நேரமாக ஆக பறவைகளின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். சில மனிதர்களின் சத்தத்தை கேட்கிறோம். உலக காரியமாகிய நம்ம உலக வேலையிலே அநேகருடைய சத்தத்தை கேட்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே தேவ சத்தம் கேட்கப்படுகிறதா? வசனம் சொல்கிறது, சங்கீதம் 81:8, இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்னும் சில மனிதனுடைய வார்த்தைகள், சிலர் நம்மளை பாசிட்டிவாக பேசினா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெகட்டிவான வார்த்தையை நம்ம கேட்கும்போது அந்த மனிதர்களிடம் நாம் பேசுவதற்கு விரும்புவதில்லை. அதே போலதான் வேதாகமத்திலும் கர்த்தர் அநேக வார்த்தைகள், அநேக வசனத்தை கொண்டு பேசுகிறார், நம்மளோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறோம், அதை உணர்கிறோம்? பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நாம் பார்க்கும்போது நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஒரு பேழையை உருவாக்குகிறார். அங்கே தன் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்படுகிறது. இன்னும் ஆபிரகாம் அவனுடைய தேவ சத்தத்தை கேட்டு தன் குடும்பங்கள், தன்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அங்கே தேவனை மாத்திரம் நம்பி செல்கிறார். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இங்கே அவன் சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாகிற கிருபையை அந்த ஆபிரகாமுக்கு அளிக்கிறார். இன்னும் ஈசாக்கு, யாக்கோபு, இப்படி ஒவ்வொருவரோடு கர்த்தர் தேவ சத்தம் கேட்கப்படுகிறது. அவர்கள் அதை கேட்டு அதன் வழியில் நடக்கிறார்கள். இப்படி பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மோசேயின் காலத்துக்கு பிறகு மோசே கர்த்தரை அறிந்து கொள்கிற முச்செடியிலே, அங்கே முச்செடி பற்றி எரிகிறதை பார்த்து அவனுடைய சத்தத்தை முதல் முறையாக கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக அவன் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். இப்படி கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் தொடர்ந்து பார்க்கும்போது நியாயாதிபதியின் காலத்தில் ஒத்தினியேல், சிம்சோன், கிதியோன் அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த காலகட்டத்திலே கர்த்தர் எழுத்தின் வடிவத்திலோ வசனத்தின் வாயிலாகவோ கர்த்தருடைய சத்தத்தை கூறவில்லை. இங்கே பட்டயத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள். அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாள், அது பெண் தீர்க்கதரிசி தெபொராள். இன்னும் எலியா, எலிசா அவர்களுக்கு கர்த்தர் தேவ சத்தத்தை, அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். அப்படி காலங்கள் போய்கொண்டிருக்கும் போது தீர்க்கதரிசிகள் வருகிறார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி, அங்கே சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். இன்னும் அநேகர் வருகிறார்கள். அவனுடைய சத்தம் கேட்கப்படுகின்ற காலம், அந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலே அது முடிவடையும் போது மேசியா இயேசு இந்த உலகத்திற்கு வருகிறார். அவருடைய சத்தத்தை நாம் இன்று உணர முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஒரு சில தீர்க்கதரிசிகளோடு மாத்திரம்தான் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இயேசு நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு வீட்டின் நடு அறையிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அங்கே போடப்பட்டிருந்தது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று. இப்போ அந்த வாசகத்தை
அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கட்டளை இட்டிருந்தார். வீட்டின் தலைவர் என்ன சொன்னாருன்னா, தினமும் குடும்ப ஜெபம் செய்வதற்கு முன்பதாக இந்த வாசகத்தை வாசித்து விட்டு தான் நான் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று. அப்போ வழக்கமான ஒன்று. அப்போ ஒரு நாள் அவங்கள மூத்த மகன் சொல்கிறான், நான் பேங்கில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு நாள் அங்கே எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போ எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்தது, பேங்கில் இருக்கிற எல்லா சாவி எல்லாம் பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்குது, அங்கே உள்ள பணத்தை எப்படியாவது நம்ம திருட வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்தது. சாவி எடுத்தாச்சு, எல்லாம் திறந்து எடுக்கும் தருவாயிலே கர்த்தர் இந்த வார்த்தை என்னோடு பேசினார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி இந்த வார்த்தை என்னோடு இடைப்பட்டது. நான் என் பாவத்தை, என் தவறை உணர்ந்து நான் திருடவில்லை என்று சொல்லி அந்த குடும்ப தலைவர் எல்லாரோடு தன்னுடைய சாட்சியை அங்கே கூறிக்கொண்டார். பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேதாகமத்திலும் அநேக வார்த்தைகள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நம்ம எப்படி எல்லாம் நம்மோடு இடைப்படுகிறது என்று சொல்லி பார்த்தால், தேவனுடைய சத்தம் சில நேரங்களிலே நம்மை எச்சரிக்கிறது, சில நேரங்கள் அதை சீர்படுத்துகிறது, சில நேரங்கள் நம்மை கடிந்து கொள்கிறது, அது நம்பிக்கை ஊட்டுகிறது. அது கர்த்தருடைய சத்தம் நம்மை நல்வழிப்படுத்துகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகும்படி செய்கிறது. இன்னும் சில வார்த்தைகள் சில நேரங்களில் நம் சொல்வது உண்டுல்ல, சில பிரசங்கத்தை சில வார்த்தைகளை கேட்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு தேவ ஊழியர்களோ தேவ மனிதர்கள் வந்து பிரசங்கிக்கும் போது நமக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் சில வார்த்தைகளின் சத்தத்தை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே சோர்ந்து விடுகிறோம். ஒரு வசனம் ஞாபகத்தில் வருகிறது. வசனம் சொல்கிறது, கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தத்தை கேட்டு, இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு எத்தனை பேர் அப்படி அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? சில சொல்லுவான்ல, காது இல்லையா, இப்படி இந்த பிரசங்கியர் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரே என்று சொல்லி நாம் அவர்களை அவர்களுடைய வார்த்தையை அப்படி கேட்காதபடி காதை செவியை அடைத்து விடுகிறோம். இன்னும் வசனம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 2:4, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட, இந்த சத்தத்தை கேட்கிற நாமும் கூட ஆதியிலே கர்த்தர் ஆண்டவரோடு நாம் செலுத்தின அன்பு பரிபூர்ணமாக இன்று நாம் செய்கிறோமா, ஆண்டவரோடு அன்பு உறவிலே நிலைத்திருக்கிறோமா என்று சொல்லி அதை நாம் உணர முடிகிறதா? அந்த வார்த்தை, சில வார்த்தைகள், சில வசனத்தின் சத்தங்கள் கேட்கும்போது அது நமக்கு கசப்பாக தோன்றுகிறது. இன்னும் பிரசங்கி 7:16-17 போடப்பட்டிருக்கிறது, மிஞ்சின நீதிமானா இராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாயும் இராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டால் சில நேரங்களில் நமக்கு இந்த வார்த்தை, ஆண்டவர் நான் சாகணுமா, சாகிற அந்த வார்த்தை வசனங்கள், மிஞ்சின நீதிமான், நான் பெர்ஃபெக்ட்டு, நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு சில நேரங்கள் வருகிறது. சில நேரங்களில் சிலரை பார்த்து சொல்கிறோம், அவங்களா சர்ச்சுக்கே வரமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் குடும்ப ஜெபமே கிடையாது, நித்தமும் சண்டை போடுவாங்கன்னு சொல்லி சில நேரங்களில் சிலரை பார்த்து நாம் சொல்கிறோமா? சில நேரங்கள் துஷ்டன், மிஞ்சின துஷ்டன், தவறுக்கு மேலே தவறு செய்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்காமல் நம்ம எப்படி வாழ்கிறோம்? கர்த்தர் இன்னைக்கு கவனித்து பார்க்கிறார். இன்னும் வசனம் சொல்கிறது, ஏசாயா 3:16 கர்த்தர் சொல்கிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நெறிந்து நடந்து கண்களால் மறுகூட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் நாம் உணர்வடைகிறோம்? கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சில வார்த்தைகள் சொல்கிறது, ஏசாயா 41:10 சொல்கிற, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். சில வசனங்கள், வார்த்தையின் சத்தங்கள் நம்மை தேய்ச்சுகிறது, ஆறுதல் படுத்தி. எத்தனை பேர் அவனுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுகிறோம்?
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் உம்முடைய பார்வைக்கு மறைவாக நாங்கள் எங்கே போவோம்? தாவீது சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். வேத வசனத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம். ஆனால் உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் தவறி விடுகிறோம். கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள் இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் நாங்கள் உணர்வடைகிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே உம்முடைய சத்தத்தை கேட்கிற உணர்வுள்ள ஆவி எங்களுக்கு தாங்க. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற எருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.